வரணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து குரங்கு வந்திருக்கு. இங்கே இருக்கலாம் நிற்கிது குரங்கு தெரியுதா. கிட்டக்க போனால் போன பிரச்சனை பயமாக இருக்குது. அதான் நம்ம பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, நம்மோட தோப்பு இல்லை, அங்கே வந்து குரங்கு வந்திருக்கு. பூனைக்கு மட்டும் இல்லை, புறா கொண்டுட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக புறாலாம் பயந்து தெரிச்சு ஓடினா. இதுக்கு முன்னாடி ஒரு தூரம் வந்திருக்கு. ஆக்சுவலாக மரம் பக்கத்தில், அதாவது மாமரம் நிற்கிறதுனால வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா அதர்களே, குரங்கு வந்து நினைக்கி எதோ தின்னுட்டு இருக்கு பாருங்கள். இது மாந்தோப்பு, வழக்கமாக பூனை தான் நிற்கும். இங்கே வந்து அது ஏதோ தின்னுட்டு போகிற வரை சந்தோஷம். ஆனால் புறா கொண்டுட்டு வந்துச்சுன்னா புறாலாம் தெரிச்சு ஓடிடும். இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதாச்சும் ஒரு குரங்கு வந்துருக்கு, முன்னாடிலாம் 10-15 குரங்கு வந்துச்சு. சரிங்களா, வழக்கம் போல் நம்ம தண்ணியெல்லாம் டெய்லி மாற்றிடுவோம், உங்களுக்கே தெரியும். இதில் வந்து மஞ்சள் தண்ணியும் போடலாம், உப்பு தண்ணியும் போடலாம், ஏன்னா சுத்தமாக இருக்கும், புறாக்களுக்கு நல்லது. ஸோ வழக்கமாக நம்ம லாவட்டை பார்க்க வந்தோம். என்ன ப்ரோ 2 சட்டை மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, ஒன்று வந்து அப்படி ஒன்று போயிருக்கு, ஒன்று இப்படி ஒன்று போயிருக்கேன். ஒன்றும் இல்லை. ஸோ இது 2 ஏற்கனவே நம்ம பேராக இருக்கு, நம்ம நிறைய வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஃபீமேல் இருந்தால் உள்ளே போயிருச்சா, ஓகேங்களா அது ஃபீமேலு. ஸோ மேல் இருந்தால் இருக்குது, நானாக ஜோடி போடல, அதுவும் ஜோடி சேர்ந்தது. ஸோ ஒவ்வொரு வாட்டையும் போயிட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. மேலே ஒரு சட்டம், கீழே ஒரு சட்டம் வச்சு, அதாவது ஃபீமேலு உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ளே போயிடும். ஸோ அது வேறு, அது வேறு, 2மே மேலே தான். அது வேறோட ஜோடி வந்திருக்கு, இது வேறோட ஜோடி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவ்வளோ நாளாக வெயிலாக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா மஸ்தில் தான் இருக்குது. என்னட்டா அதான் சொன்னேன், ஃபீமேலே தத்துப்படாக இருக்குது. இப்போ வந்து நான் இது கூட போய் ஒரு இடத்துல கேட்டால் ஜோடி 500வாங்கிறாங்க. இடத்துல விசாரித்து பார்த்தா ஜோடி 500 சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மையாக போயான்னு தெரில. நான் விசாரித்த வரைக்கும் ஜோடி 500வாங்கிற சாதாப்புறா. குண்டாப்புறாலாம் யோசிச்சு பார்த்துங்க, சாதாப்புறாவே ஜோடி 500 யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, எதுவுமே விற்பனைக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் வீடியோ எடுத்து தான் போகிறீங்க. நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா விற்பனைக்கு இருக்கா, விற்பனைக்குன்னா புறாக்கள் டிமாண்டாக இருக்குது. சரியா, நீங்கள் நம்மளாடி அதான் புறாக்கள் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. சாதா புறாக்கள்லாம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இது 2மே ஸோ அதான் அந்த வீடியோவோட எடுத்தது, வேறு ஒன்றும் இல்லை. பண்ணி சின்ன முட்டையை வச்சிருச்சு நினைக்கிறேன். மஸ்து பண்ணி ஜோடி சேர்ந்து முட்டையை வச்சிருச்சு. ஸோ இது வந்து ஜோடியாக செஞ்சு இதோட முட்டை தான் இருக்குது. இந்த பாருங்கள். சரிங்களா, சரியான நல்ல கிளைமேட்டுங்க. ரொம்பவும் வெயிலும் இல்லை, ரொம்பவும் மழையும் பெய்யாமல் ரொம்ப நல்லா நீட்டான சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. ரொம்ப வெயில் தெரியல இந்த வாட்டி. நேற்று இருந்த வெயிலோட கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே மேல் தான். இது வந்து ஃபீமேல், இது முடியாமல் இருந்துச்சு, இப்போ ரெக்கவர் ஆகிருச்சு. இது மேலே, இதுக்கு ஃபீமேல் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். தான் சொன்னேன், ஃபீமேலான்ட்ட இல்லை. எத்தனை மேல் இருக்குது? 1 மேல், 2 மேல், 3 மேல், கிட்டத்தட்ட மேல் மட்டுமே ஒரு 5-6 நிற்கிது. ஃபீமேல் மட்டும் எனக்கு தேவைப்படுது. எந்த ஃபீமேல் இருந்தாலும் சரி, யாராச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃபீமேல் ஃபேன்சி கிராஸாக இருக்கட்டும், ஃபேன்சி புறாவாக இருக்கட்டும், இல்லை சாதா புறா இருக்கட்டும், கொண்ட புறா இருக்கட்டும், ஃபீமேல் மட்டும் தேவைப்படுது. ஏன்னா ஒரு 5 ஆணுக்கு ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. சரிங்களா, 5 ஆணுக்கு ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இதனால் இது எல்லாமே காலியாக தான் இருக்குது. நீங்கள் ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா ஜோடி போட்டு வச்சுக்குவேன். இதுக்கு ஃபீமேல் வேணும், அதே மாதிரி அதுக்கு ஃபீமேல் வேணும், அதுக்கு ஃபீமேல் வேணும். அதே மாதிரி முக்கால்வாசி புறாக்கள் இதில் ஆண் புறாக்கள் தான் நீங்கள் பார்க்குறது. அப்புறம் நீங்கள் நம்மளாலும் சரி, அது எல்லாமே மேல் ஃபீமேல் தேவைப்படுது. கீழே முட்டை விழுந்த கிடக்கு. நான் கூட முட்டை விழுந்த கிடக்குன்னு ஒரிஜினல் முட்டை நினச்சேன். பரவாயில்ல, பேட்டு முட்டை தான். நல்லா மஸ்தில் தாங்க இருக்குது. ஸோ இதோட ஜோடி கிடையாது. சரிங்களா, அது ஒரு ஜோடி இந்த கீழே இருக்குது பாருங்கள். அந்த உட்காந்துருக்கு பாருங்கள், அந்த நக்கில். அது ஒரு ஜோடியாக தான் நல்லா மஸ்தில் இருந்து எக்கு வைக்க போகுது. இந்த ஒரு ஃபீமேலோட விரட்டிக்கிட்டு, ஆக்சுவலி ஃபீமேலாக தெரியல, அது மேலும் ஜோடி சேருன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் ஜோடி சேர்ந்தால் 4 முட்டை வைக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தெரியும், புலாக இருக்குது. நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை. சரியா.